ஹாய் ஆல் யாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் செகண்ட் டே. ஸோ இன்றைக்குமே வந்து விளக்கேற்றணும். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸும் நிறையவே இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கப் ஆஃப் காஃபி வந்து போட்டுட்டு அதை வந்து நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் மீ டைம் எடுத்துக்கிட்டு, மீ டைம்னா என்ன, ஃபோனை வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே விளக்கு வேலைலாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ நான் காஃபி குடிச்சு முடித்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக குக்கிங் தான் போகலாம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ரியா தூங்கும்போது இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிடலான்னு தான் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா விளக்குமே எடுத்துட்டேன். ஏன்னா அது வந்து லேசாக அந்த ஆயில் வந்து சிந்திருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதில் வந்து ஆயில் ஊற்றி வைக்கணும். ஸோ அதனால் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ பிரவீனுக்காக வந்து எக் கிரேவி செஞ்சேன். எனக்காக வந்து கேபேஜ் பொரியல் மட்டும் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம விளக்கேற்றுறதால எக்கு சாப்பிட வேணாம், அதாவது நான்வெஜ் சாப்பிட வேணான்னு சொல்லிவிட்டு நான் செகண்ட் டே சாப்பிடலை. ஸோ அதனால் பிரவீனுக்காக மட்டும் முட்டை உடைச்சி போட்டு கிரேவி பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது கிரேவி. எனக்கு எப்பவுமே ஒரே ஒரு பயம், முட்டை உடைக்கும் போது மட்டும் ஒரு சின்ன தட்டை எடுத்துகிட்டு அதில் முட்டை உடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தட்டோடு தான் எடுத்து நான் முட்டை கவிப்பேன். ஏன்னா அதில் சின்ன சின்ன ஓடு வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஷியஸாகவே இருக்கும். அதனால் என்ன பண்ணிவிடுவேன், அந்த மாதிரி வந்து க்ளீனாக அப்படி ஓடு இருந்தாலும் ஓடை எடுத்துகிட்டு தான் அந்த குழம்புல போய் அந்த முட்டை போடுவேன். ஸோ கிளைமேட்டும் லேசாக மழை வர மாதிரி இருந்துச்சா, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்காக வந்து கோஸ் பொரியல் மட்டும் பண்ணிட்டேன். அதுலேயே வந்து பிரவீனுக்கும் கொஞ்சம் அந்த கோஸ் பொரியல், மீதி வந்து எனக்குமே வந்து வச்சு சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரியாவுக்குமே வந்து அந்த கோஸ் பொரியல்லே வந்து சாப்பாடு போட்டு ரியாவுக்குமே கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து ரியாவுக்கு நான் தனியாக இன்றைக்கி எதுவும் சமைக்கலை. நான் தான் இனிமேல் எதுவும் சமைக்க வேண்டாம், எப்படின்னா கொஞ்சம் சமைக்கலாம், பட் வந்து எப்போவுமே அவளுக்காகன்னு சொல்லி தனியாக சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த கேபேஜ் பொரியலில் வந்து சில பேர் டர்மரிக் போடுவாங்க. எனக்கு என்னமோ அந்த டர்மரிக் போட்டால் அந்த டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், எப்பவுமே டர்மரிக் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட்டாகவே நான் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போல்லாம் வந்து ரியா தூங்கி எழுந்த உடனே வந்து அம்மா ஹக்மி அப்படி சொல்கிறா. அப்புறம் அவளை வந்து கொஞ்சணும்னு எதிர்பார்க்குறா. ஏன்னு தெரில, அவள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறா. ஸோ அதனால் வந்து அவள் எழுந்த உடனே வந்து அவள் கூட ஒரு 10 நிமிஷமாவது, குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமாவது அவள் கூட இருந்து அப்படியே அவள் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் பெட்லேருந்து அவள் கீழவே இறங்குறா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைப்போம் என்னடா டெய்லியுமா பண்ணிகிட்டு இருக்கிற, நம்ம எதனா ஒரு வேலையாக இருப்போம், அப்போ டக்குன்னு எழுந்துருவா. அப்போ வந்து கொஞ்சணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மூட் வந்து கரெக்டாக இருக்காது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறோம், அழுதுனா நமக்கு இன்னுமே அது டபுள் டென்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் பண்ணுறோம், என்ன வேலையாக இருந்தால் அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அவள் எழுந்த உடனே அவள் பக்கத்தில் வந்து இருந்துக்கிட்டு அவளே அப்படியே அமைதியாகிடுறா. ஸோ எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இவள் வந்து ஒரு மாதமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறா. ஸோ அதனால் இன்றைக்கி ரியாவுக்கு வந்து பால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அந்த ஓட்ஸ் அந்த மாதிரி கஞ்சி மாதிரி அரைச்சி வச்சேன் பார்த்திங்களா, ஒரு பவுடரு, அதுதான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அது மார்னிங் அவள் சாப்பிட்டுட்டு அவள் விளையாடிட்டு இருக்கும் போது அச்சி முறுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அச்சி முறுக்குனா எனக்கு மோஸ்ட்லி ஃபேவரட். அச்சி முறுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ஒரு வீக்லி ஒன்ஸாவது நான் வாங்கிடுவேன். அதாவது வாரம் வந்து நான் எப்போல்லாம் காலியாகுது அப்போலாம் அச்சி முறுக்கு மட்டும் வாங்கி ஸ்டாக்கில் வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு போய் குளிச்சுட்டு குட்டியாக வந்து ஃப்ரண்டில் மட்டும் கோலம் போட்டுக்கிட்டு, ஏன்னா நம்ம விளக்கேற்றும் போது அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோலத்தில் விளக்கேற்றுறோம்ல, அதனால் வந்து கோலம் போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச எல்லா விளக்கையும் லேசாக தொடச்சிட்டு அந்த ஆயிலுமே வந்து எல்லாம் ஊற்றி வந்து வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து ரியா தூங்கிட்டு இருக்கும்போது தான் பண்ணேன். ஏன்னா வந்து ரியா ஒரு ஆஃப்டர்நூன் அப்படி இல்லைனா ஈவினிங் தான் வந்து நேப் எடுப்பாள். ஸோ அந்த டைம் தான் எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமு.
எல்லா விளக்கும் ஏற்றி முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்லாப் அந்த சாமி போர்ஷன் மட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியவும் விளக்கேற்றிட்டேன்னா வெளியவுமே அழகாக இருந்துச்சு. ரியா நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஸோ ரியா எழுந்து வர வரைக்குமே இன்னொரு வாட்டி நான் காஃபி போட்டு குடிச்சிட்டேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு ஹார்ட் பீட் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த சீரீஸ் நான் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். எல்லோரும் ஓவராக ஹைப் கொடுக்குறாங்களேன்னு தான் நான் பார்த்தேன். போய் பார்த்தா செம்மையாக எனக்கே ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த சீரீஸு. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன், முடிஞ்சிட்டா சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரியா வந்து இப்போலாம் சாமி கூட டேரெக்டாக வந்து பேசுகிற மாதிரியே தான் பேசுவாள். நீங்கள் பாருங்கள் அவள் என்னெல்லாம் பேசுகிறான்னு. அவள் வாழைப்பழத்துக்காக சாமிக்கிட்டே வந்து அவள் எப்படிலாம் அவள் பேசி பேசி மேட்ச் பண்ணுறா மட்டும் பாருங்களேன். இதுக்கு வா புறா வச்சுக்கணும். சாமி இந்த இதுவா 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 சாமி இந்த சாமிக்கு போதும். வச்சிரு கீழே வச்சிரு கீழே வச்சிரு கீழே வச்சிரு. நான் நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்காக வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு வைப்போம்ல. அப்போ வந்து வாழைப்பழத்தை பார்த்து எனக்கு வேணும் வேணும் கேட்டே இருந்தேன். நான் சொன்னேன் சாமியோட வாழைப்பழமா, உன்னோட வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமியோடது அது. ஸோ சாமி சொல்கிறதுக்கப்புறம் நீ வந்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அதனால் சாமிக்கிட்டே அவள் கேட்டுட்டு இருந்தா. இது உனக்கு அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த கடலை மிட்டாய் இருக்கும்ல, அது வந்து போட்டு கொடுத்தேன். அவளும் சொப்பலாக சாப்பிட்டா. அவளுக்கு பாதி கடிக்கிறா, பட் பாதி கடிக்க முடியல, வேஸ்ட் பண்ணிட்டா பாதி. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த கெட்டல் வாங்கி. இதை வாங்கி அப்படியே பாக்ஸ் பேக் பண்ண பாக்ஸ் அப்படியே தான் தவிர ஓப்பன் பண்ணி எதுவுமே பண்ணலை. ஏன்னா வந்து அது வேறு எடுத்து ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஓகே பிரவீனில் நீ வச்சு தான் ஓவன் அப்படி வச்சிட்ருக்க, திரும்ப நீ கெட்டலை எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. அப்போ வந்து நம்ம சீரகம் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு சீரகம் ஆக்சுவலி சீரகம் போட்டு கொதிக்க விடுவாங்க. பட் நான் மட்டும் இந்த கெட்டில் தண்ணி போட்டதால சீரகம் கிளாஸில் போட்டுட்டு சுட தண்ணி மட்டும் கொதிக்க வச்சு அப்படியே டைஜஷனுக்காக நான் வந்து நானும் கொஞ்சம் அப்புறம் பிரவீனும் கொஞ்சம் வந்து அந்த சீரக தண்ணி அப்படியே குடிச்சிட்டோம். ஸோ இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ பிடிச்ச லைக் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி விலாக்ஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாய்.